கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா. நம் தப்பிச் செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உயர்த்துகிறோம். எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. எங்களுக்கு சமாதானத்தை இந்த உலகத்தில் நீங்கள் வைத்து விட்டு போயிருக்கீங்க. அந்த சமாதானம் எப்பொழுதும் ஒரு நதியை போல எங்கள் மேலே பாய்கிறதற்காக நன்றி. இப்பொழுது அந்த சமாதானத்தை ஒவ்வொருவரும் அடைய தேவன் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த அஞ்சல்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசன் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேதவசனத்திலே சொல்லப்படுகிற காரியத்தை கவனியுங்கள். ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. என்ன சம்பவம்? இந்த வேத பகுதியினுடைய பின்னணியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதர்களையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்க கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே ராஜ அரண்மனையிலிருந்து ஒரு பெரிய உத்தரவு புறப்படுகிறது. இந்த உத்தரவு எப்படி புறப்படுகிறது என்றால், ராஜாவினுடைய அரண்மனையிலே இருந்ததான
ஒரு பிரதானி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்த ஒரு பிரதானி யூதர்கள் மேல் பொறாமை கொண்டு முழு யூதர்களையும் தேவனுடைய ஜனத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு சதியான திட்டத்தை ஏற்படுத்தி ராஜாவே சிந்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூசகமாக அவனிடத்தில் சென்று ஒரு உத்தரவை தவறுதலாக பெற்று அந்த உத்தரவை 127 நாடுகளிலும் இருக்கக்கூடிய யூதர்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு தவறான உத்தரவை இங்கே ராஜாவை நிர்பந்தித்து ஆமான் என்கிற ஒரு சதிகாரன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சதிகாரன் செய்வதற்கு என்ன காரணம்னா, ஒன்று கௌரவம், ரெண்டாவது பொறாமை. இவன் ஒரு ராஜாவுக்கு பிரதானியாக இருந்ததுனால இவனை யூத இனத்தில் உள்ள மொர்தெக்காய் என்கிற ஒரு மனுஷன் நமஸ்கரிக்காமல் இருந்ததை கண்டு அவன் மேலே ஏற்பட்ட ஒரு கோபம் அந்த இனத்தையே அழிக்க வேண்டும் என்கிற ஒரு வெறியை இந்த ஆமானுக்குள்ளே உண்டாயிற்று. சில மனிதர்கள் அப்படித்தான், அவங்களுடைய ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய இமேஜில் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டுன்னா அவங்க கொடூரமானவர்களாக மாறிவிடுகிறாங்க. மூர்க்க வெறி கொண்டு அந்த மற்ற மனிதர்களை தனக்கு விரோதமாக அல்லது தன்னை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை பேசின மனிதர்களை அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு விரும்பாத ஒரு செயலை யாரோ ஒருவர் செய்கிறார் என்றால் அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் சில கொடிய பொல்லாத மனிதர்களுக்குள்ளே உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் கடந்து போயிருப்பீங்க. சில மனிதர்கள்ட்ட பேசுனது, சில மனிதர்களை நீங்கள் நெருங்கி செல்லும்போது அவர்களுக்கு உங்கள் மேலே ஏற்பட்ட ஏதோ ஒரு பொறாமையினால் உண்டான ஒரு கோபம் அல்லது ஏதோ ஒரு காரணம் உங்களை சிலருக்கு பிடிக்காமல் உங்களை எப்படியாகிலும் இந்த பதவியிலிருந்து கீழே இறக்கிறணும், அது உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பழி வாங்கணும் அல்லது உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் காயப்படுத்தணும் என்று சொல்லி சில மனிதர்கள் இப்படி மனிதர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். சின்ன காரணமாகத்தான் இருக்கும், ஆனால் அதை ஒரு பெரிய காரணமாக்கி பயங்கரமான வேதனைக்கு உட்படுத்தக்கூடிய சூழலில் சில மனிதர்கள் மூர்க்க வெறி கொண்டு தீமை செய்ய நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவில் இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்? நீங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், நீங்கள் வசிக்கிற இடத்துல ஆகட்டும், அல்லது நீங்கள் பயணிக்கிற இடத்துல எங்கே ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் சில மனிதர்களால் சில பாதிப்புகளை நீங்கள் அடைந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த மாதிரி மனிதர்களுடைய பொல்லாத சதியிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்வதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன். நீங்கள் மற்ற மனிதர்களிடத்தில் அல்லது கடவுளை அறியாதவங்கள்ட்ட போய் இதுக்கெல்லாம் வழி கேட்டிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்களும் அவங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கான வழியை சொல்லுவாங்க. மந்திரவாதிகள் அந்த மாதிரி காரியங்கள் மாந்திரிகங்கள் செய்கிறவங்கள்ட்ட போய் சிலர் கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ உங்களுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்களா, வாங்க நாங்கள் அவனை அழிக்கிறதுக்கு வழி சொல்கிறோன்னு சொல்லி மாந்திரிக வழியில் போய் இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை உணர்வுகளோடு எழும்பி இன்றைக்கு ஒருவரை அழித்து கொள்ளுகிறதை நம்ம பாருங்கள். நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால், இங்கே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. சூசன் அரண்மனையில் ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிறது. முழு யூதர்களுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பயமும் நடுக்கமும் உண்டாகிறது. இந்த சூழ்நிலையில் மொர்தெக்காய் என்கிற ஒரு மனுஷன் தம்முடைய ஜனம் அழிந்து போகும் என்று அவன் பயந்து கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். 4ஆம் அதிகாரத்தை துவக்க பகுதிகளெல்லாம் நீங்கள் படித்து பாரு. அவன் ஜெபிக்கிறான், அவனோட கூட உள்ளவர்கள் ஜெபிக்கிறார்கள், உபவாசம் இருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிச்சதின் பலனாக அந்த கலக்கம் உண்டான அதே அரண்மனையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மொர்தெக்காய் இள நீளமும் வெண்மையுமான வஸ்திரமும் ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டார். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. முதல் வாசித்த பகுதியிலே சூசன் அரண்மனை மிகவும் கலங்கிற்று. 2வது பகுதியிலே சூசன் அரண்மனை நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இதற்கிடையில் என்ன நடந்தது?